முழுதாய் தொலைந்தேன். அத்தியாயம் 8. ஆனந்தி, ரொம்ப தலைவலியா இருக்கு, காஃபி போட்டு எடுத்துட்டு வா என்று அப்பொழுதுதான் தூங்கி எழுந்த சுரேந்தர் சோஃபாவில் அமர்ந்தபடியே கூற, சமையல் அறையில் நின்றிருந்தவர் பாத்திரங்களை போட்டு தாறுமாறாக உருட்டினார். அந்த சத்தத்தில் அவரது தலைவலி இன்னும் அதிகரிப்பது போல இருக்கவும், வின் வின் என்று வலித்த நெற்றி பொட்டை விரல்களால் தேய்த்தபடி, உன்கிட்ட நான் காஃபி தானே கேட்டேன், அதுக்கு ஏன் காலையிலே இப்படி கிச்சன்ல கச்சேரி வச்சிட்டு இருக்க என்று தன் மனைவிக்கு கேட்கும் வண்ணம் சத்தமாக கூறினார். ஒரு சில நிமிடங்களிலேயே டபரா செட்டில் காஃபி கலந்து எடுத்து வந்த ஆனந்தி அதை தன் கணவரிடம் கொடுத்துவிட்டு அமைதியாக நின்றார். காஃபி அருந்தியபடியே மனைவியை நிமிர்ந்து பார்த்தவர், இப்போ எதுக்காக முகத்தை உம்முன்னு வச்சிருக்கிற ஆனந்தி என்றார். என்கிற முனங்களுடன் முகத்தை வெட்டி திருப்பி கணவரை பார்த்தவரோ, பொண்டாட்டியையும் பொண்ணையும் இங்க தனியா விட்டுட்டு போனோமே, அவங்க பொது இடத்துல என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்ததா? எப்ப பார்த்தாலும் கையில ஒரு சூட்கேஸை தூக்கிட்டு ஊர் ஊரா பிசினஸ்னு அலைய வேண்டியது என்று தன் கணவரிடம் புரிந்து தள்ளினார். எனக்கும் மனசு புரியுது ஆனந்தி, ஆனா நான் என்ன செய்யறது? என்னோட தொழில் அப்படி. எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே இப்படி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் உன்னையும் நம்ம அணுக்குட்டியையும் இங்க தனியா விட்டுட்டு போகணும்னு ஆசையா என்ன என்றார். சுரேந்தர் தனது கல்லூரி கால நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து கடந்த 8 வருடங்களாக மருத்துவத்திற்கு தேவையான அறுவை சிகிச்சை கருவிகளை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து அதை மருத்துவமனைகளுக்கு நேரடியாக விற்பனை செய்யும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். அவரது தொழிலுக்காக அவர் அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல வேண்டி இருக்கும். அது அவரது மனைவிக்கும் அனன்யாவிற்கும் பழகி போன ஒன்றாக இருந்தாலும் சில சமயங்களில் தன் கணவரிடம் உரிமையாக கோபத்தை காட்டி விடுவார் ஆனந்தி. இந்த முறை அவர் ஹைதராபாத்திற்கு சென்று 3 வாரங்கள் கழித்து வீட்டிற்கு திரும்பி வந்ததால் அவருக்கு வழக்கத்தை விடவும் இன்று கோபம் சற்று அதிகமாகவே வந்தது. தன் கணவர் சொன்ன பதிலுக்கு, ஆனா உன்னா இத ஒன்ன மட்டும் சொல்லிடுவீங்களே என்று முணுமுணுத்தவர் மேஜை டிராயரில் இருந்த அமிர்தாஞ்சன் பாமை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்து, இத தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, தலைவலி சரியா போயிரும் என்றார். கையில் இருந்த காலை டபரா செட்டை டீபாயில் வைத்துவிட்டு தன் மனைவியை நிமிர்ந்து பார்த்த சுரேந்தர், ஏன் அதை நீ தேய்ச்சி விடக்கூடாது ஆனந்தி என்று உதட்டில் சிரிப்பு இழையோட கேட்டார். கணவரின் இந்த பேச்சில் ஆனந்திக்கு லேசாக வெட்கம் வந்தாலும், கிழவருக்கு குறும்ப பாரு என்று முணுமுணுத்தபடி தலைவலி பாமை எடுத்து அவருக்கு தேய்த்து விட்டார். அப்பொழுது, வாரே வா, ஆஹா, காலையிலே என்ன ஒரு அற்புதமான காட்சி என்றபடி தனது அறையிலிருந்து அலுவலகம் செல்வதற்காக தயாராகி வந்தாள் அனன்யா. மகளின் குரல் கேட்டதும் இருவரும் அவளை திரும்பி பார்க்க, அணுக்குட்டி வாடா வாடா, நேத்து நைட்டு நான் வந்தப்போ நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு நினைச்சேன் என்று சுரேந்தர் தன் ஒரே செல்ல மகளை தன் அருகில் அமர்த்தி கொண்டார். எப்படிமா இருக்க என்று தன் தந்தையிடம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன்பா, ஆனா அம்மாதான் உங்களை பார்க்காம ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க என்றாள் அனன்யா. அதை கேட்டவரோ, யாரு, உங்க அம்மா என்ன நினைச்சு தவிச்சு போயிட்டாளா? எனக்கு தெரிஞ்சு நான் அவசரமா ஊருக்கு கிளம்பி போன டென்ஷன்ல அவ என்ன தாறுமாற திட்டி இருக்கதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆம் ஐ ரைட் என்று மனைவியை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே தன் மகளிடம் வினவினார். அதை கேட்டதும் ஆனந்திக்கு கோபம் சுறுசுறுவென ஏற கணவரை முறைத்தபடியே அமைதியாக நின்றார். அது எப்படிப்பா அம்மாவோட மைண்ட் வாய்ஸ கரெக்டா கேட்ச் பண்றீங்க என்ற தன் மகளிடம், உங்க அம்மா கூட 25 வருஷமா குப்பை கொட்டுறேன், அப்புறம் இத கூட சரியா கேட்ச் பண்ணலன்னா எப்படி அனுமா என்று கூறி வேண்டுமென்றே ஆனந்தியின் இரத்த அழுத்தத்தை எகிர வைத்தார் அவர். அதற்கு மேல் தான் இழுத்து பிடித்து வைத்திருந்த பொறுமையை காற்றில் பறக்க விட்ட ஆனந்தியோ, எப்படி எப்படி 25 வருஷமா என் கூட குப்பை கொட்டுறீங்களா? என்னமோ வேண்டா வரப்பா என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்க. நீங்க சொன்ன அதே 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட வந்து, நீங்களும் உங்க குடும்பமும் உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புங்க, எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு கெஞ்சினப்போ என் கூட காலம் பூரா குப்பை கொட்டணும்னு உங்களுக்கு தெரியலையாமா என்று வேகமாக பேசிவிட்டு கோபத்துடன் மூச்சு வாங்க நின்றார். சுரேந்தரோ, அது ஏதோ அறியாத வயசு, தெரியாதனமா உன் குடும்பத்துக்கிட்ட வந்து சிக்கிட்டேன், அதனாலதான் இப்ப விடுதலை கிடைக்காத ஆயுள் தண்டனை கைதி மாதிரி உன்கிட்ட அவஸ்தப்படுறேன் என்று கூறவும் அவரை நெருங்கி சென்ற அனன்யா, அப்பா, உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா இன்னும் 1 வாரத்துக்கு ஒழுங்கா சோறு கிடைக்காதுன்னு மட்டும் நல்லா தெரியுது என்றாள்.
மகள் சொன்னதை கேட்டதும் சுரேந்தர் தன் மனைவியை நிமிர்ந்து பார்க்க, அவரோ அனல் கக்கும் பார்வையுடன் தன் கணவரை முறைத்துவிட்டு விறுவிறுவென நடந்து சமையல் அறைக்குள் சென்று மீண்டும் பாத்திரங்களை போட்டு கோபத்தில் உருட்டத் தொடங்கினார். கையில் கிடைத்த பாத்திரங்களை எல்லாம் பொத்தன தூக்கி வைத்து சத்தம் எழுப்பியபடி, எல்லாம் என் தலை எழுத்து. இந்த மனுஷனை கட்டிட்டு வந்து வேண்டாத ஏச்சு பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. என்ன எங்க வீட்டுல எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா? எங்க வீட்டுல நான் இளவரசி மாதிரி இருந்தேன். ஆனா இங்க எனக்கு இந்த வீட்டோட குடும்ப தலைவின்னு பேருக்கு கூட மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. அப்பாவும் பொண்ணும் ஒன்னா கூட்டு சேர்ந்துட்டு என்னை கேவலப்படுத்துறாங்க என்று புலம்பினார். அனன்யா சமையல் அறையை பார்த்தபடி, அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாவம், அவங்கள வேற நீங்க ரொம்ப கிண்டல் பண்ணிட்டீங்க என்றாள். மகளை பார்த்து சிரித்த சுரேந்தர், உங்க அம்மாவோட கோவத்தை பத்தி எனக்கு தெரியாதானுமா? நான் போய் அவகிட்ட 5 நிமிஷம் பேசினா சட்டுன்னு சரியாயிடுவா. சொன்னாலும் சொல்லலைனாலும் இப்பவும் உங்க அம்மா இந்த வீட்டோட இளவரசி தான். நீங்க கூட இப்போ அதுக்கு என்னமோ புதுசா ஒரு பேர் வச்சிருக்கீங்களே, என்ன அது என்றபடி அவர் யோசிக்கவும், அதை சட்டென புரிந்து கொண்ட அனன்யா, யூ மீன் லிட்டில் பிரின்சஸ் என்று கேட்டாள். ஆமாமா, அதேதான் என்றவர் திரும்பி ஒரு கணம் சமையல் அறையை பார்த்துவிட்டு மெதுவாக தன் மகளிடம், உங்க அம்மா அந்த காலத்து லிட்டில் பிரின்சஸ் என்று சொல்லவும், அதை கேட்டு வயிற்றை பிடித்துக்கொண்டு கலகலவென சிரித்தாள் அனன்யா. அவளது சிரிப்பு சத்தத்தை கேட்டு சமையல் அறையில் இருந்து ஆனந்தி கூடத்தை எட்டி பார்க்க, அப்பாவும் மகளும் தங்கள் சிரிப்பை கட்டுப்படுத்தியபடி கப் சிப் என்று அமைதியாக அமர்ந்திருந்தனர். இருவரையும் மாற்றி மாற்றி பார்த்தபடி, காலங்காத்தால் என கெக்கப்பெக்கன்னு சிரிப்பு வேண்டி கிடக்கு, 2 பேரும் சாப்பிட வாங்க என்று கண்டிப்புடன் கூறிவிட்டு மீண்டும் சமையல் அறைக்குள் சென்றார். அதன் பிறகு இருவரும் சமத்தாக எழுந்து சென்று சாப்பாட்டு மேஜையில் அமர ஆனந்தி தன் கணவருக்கும் மகளுக்கும் சூடாக இட்லி சாம்பாரை பரிமாறினார். உண்ணும் பொழுது, உன் வேலையெல்லாம் எப்படி போகுதானுமா என்று சுரேந்தர் வினவ, நல்லா போகுதுப்பா. இப்போ புதுசா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்கோம், அதுலதான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் என்றாள் அனன்யா. ஓ சரிம்மா என்றவர், நம்ம வீடு மாத்தி வந்தப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ 3 பேர் வந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வைக்க உதவி செஞ்சுதான் அவங்க அம்மா சொன்னாலே, யாருமா அவங்க என்றவரிடம் அகிலனை பற்றியும் பிரவீன் மற்றும் ராகவை பற்றியும் விவரமாக கூறினாள் அவள். பரவாயில்ல, பெரிய வேலையில இருந்தாலும் சரியான நேரத்துக்கு நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதுவும் உன்னோட ஃப்ரெண்ட் அகிலனை பத்தி தான் ஆனந்தி என்கிட்ட போன்ல ரொம்ப நேரம் புகழ்ந்து பேசினா. அவர் ஃப்ரீயா இருந்தா ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்லுமா என்றார். அவளும் சிரித்தபடியே, ஓகேப்பா, இந்த ஈவெண்ட் முடிஞ்சதோ ஒரு நாள் அகில நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் என்றாள். பின்னர் அனன்யா உண்டு முடித்து அலுவலகத்திற்கு கிளம்பவும், சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாணும், இன்டீரியர் டிசைனரை வர சொல்லியிருக்கேன். நீயும் இருந்தா உனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஊருக்கு போனதுல இருந்து எல்லா வேலையும் அப்படியே பாதியில நிக்குது என்றார். சுரேந்தர் சென்னையின் புறநகர் பகுதியில் தங்களுக்கென்று ஒரு சொந்த வீட்டை கட்டி வருகிறார். அதை பற்றி இப்பொழுது அவர் அனன்யாவுக்கு நினைவுபடுத்த, சரிப்பா, நான் முடிஞ்சவரை சாயந்தரம் வீட்டுக்கு சீக்கிரமா வர பாக்குறேன் என்றவள் அவரிடமும் தன் அன்னையிடமும் விடைபெற்று அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றாள். சுரேந்தரோ, ஆனந்திமா, என் மேல இன்னும் கோவமா இருக்கியா என்றபடி தன் மனைவியை சமாதானப்படுத்த சென்றார். இப்படியே நாட்கள் வேகமாக நகர ஹாப்பி ஈவென்ட்ஸ் ஏற்று நடத்தும் கலை நிகழ்ச்சி நடைபெறும் நாளும் வந்தது. நிகழ்ச்சி நடக்கும் கல்லூரி திடலில் பிரம்மாண்டமாக மேடை அமைக்கப்பட்டு மைதானம் முழுவதும் பார்வையாளர்களுக்காக நாற்காலிகளும் ஆங்காங்கே சின்ன சின்ன சிற்றுண்டி ஸ்டால்களும் போடப்பட்டு தயாராக இருந்தன. ஒளி அமைப்போர் மட்டும் இப்பொழுது அந்த மைதானத்தில் இறுதி வேலையில் ஈடுபட்டிருக்க, ரீகனுடன் சேர்ந்து அனன்யா அனைத்தும் சரியாக தயாராகி இருக்கிறதா என்று மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அரசாங்க தரப்பிலிருந்து சில மேலதிகாரிகள் வந்து இவர்களிடம் உரையாடவும் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து அனுப்பி வைத்தனர். எல்லாம் தயார்தான் அனன்யா? நாம எதுவும் மிஸ் பண்ணலையே, நல்லா யோசிச்சு பாருங்க என்ற ரீகனிடம், இல்ல சார், நான் 1க்கு 2 முறை செக் பண்ணிட்டேன், எல்லாம் சரியாதான் இருக்கு என்றாள். ஓகே அனன்யா, கேட்டரிங் டீம் என்னாச்சு, சரியான நேரத்துக்கு வந்துருவாங்கல்ல என்றவரிடம், ஆமா சார், அவங்க எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ரீச் ஆயிடுவாங்க என்றாள் அவள். ஓகே என்று பதிலளித்த ரீகனோ ஆழ்ந்த பெருமூச்சொன்றை வெளியிட அவரது பதட்டம் அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. என்னதான் தங்களது நிறுவனம் பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தியிருந்தாலும் இப்படி ஒரு மிகப்பெரிய கலை நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்துவது இதுவே முதல் முறை. ரீகனின் மனநிலையை புரிந்து கொண்ட அனன்யாவும்,
ரிலாக்ஸா இருங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று அவருக்கு ஊக்கமளிக்க அவளை பார்த்து ஆமாம் என்று புன்னகையுடன் தலையசைத்தவர், சரி அனன்யா, கேட்டரிங் டீம் வந்ததும் அவங்கள ரிசீவ் பண்ணி வேலையை ஆரம்பிச்சிருங்க. எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். பின்னர் அனன்யா தனது இருசக்கர வாகனத்தில் இருந்து ஒரு தோள் பையை எடுத்துக்கொண்டு மேடையின் பின்புறம் இருந்த ஒரு கல்லூரி கட்டிடத்திற்கு சென்றாள். அங்கிருந்த ஸ்டாஃப் ரூமிற்கு சென்றவள் அங்கு பணிக்கு வந்திருந்த சில பேராசிரியர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பின்னர், எங்க கேட்டரிங் டீம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அவங்க ரெடி ஆகுறதுக்கு 2 கிளாஸ் ரூம் தரதா சொன்னாங்க, அதான் சாவி வாங்கிட்டு போலான்னு வந்தேன் என்று அவள் கூறவும் 2 சாவிகளை எடுத்து அவளிடம் கொடுத்த ஒரு பேராசிரியர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிளாஸ் நம்பர் 19, 20 இந்த 2 ரூமையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் என்றார். அந்த சாவிகளை பெற்றுக்கொண்டவள் அவரிடம் நன்றி கூறிவிட்டு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த வகுப்பறையை தேடிச் சென்றாள். அன்று நிகழ்ச்சி நடைபெறும் நாள் என்பதால் அந்த கல்லூரிக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. கல்லூரி கட்டிடம் முழுவதும் சப்தமின்றி அமைதியாக இருக்க முதல் தளத்தில் இருந்த வகுப்பறைக்கு சென்றவள் தனது உடைமைகளை அங்கிருந்த மேஜையில் வைத்தபடி பெருமூச்சு விட்டாள். அப்பொழுது அனன்யாவின் அலைபேசி ஒலி எழுப்பவும் தனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து பார்த்தாள். தொடுதிரையில் அகிலனின் பெயர் ஒளிரவும் அவசரமாக அழைப்பை ஏற்று, ஹலோ அகில் என்று பதிலளித்தாள். மறுபுறம் பேசியவனோ, ஹலோ அனு, நாங்க எல்லாரும் காலேஜுக்கு வந்துட்டோம், இப்ப பார்க்கிங்ல தான் நிக்கிறோம், நீங்க எங்க இருக்கீங்க என்று கேட்க, நானும் காலேஜ் கேம்பஸ்ல தான் இருக்கேன் அகில், நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வரேன் என்று பதில் கூறிவிட்டு வகுப்பறையையும் பூட்டிவிட்டு வாகன நிறுத்துமிடம் நோக்கி விரைந்தாள். காலையிலிருந்து ஒன்று முன்னாமல் மிகவும் பசியாக இருந்தவளுக்கு அசதியிலும் பசியிலும் வயிற்றை புரட்டி கொண்டு வந்தது. போதாததற்கு அவள் அணிந்திருந்த ஹைஹீல் செருப்பு வேறு. அவள் நடக்கும் பொழுது காலை அழுத்தி குதிகாலில் வலியை ஏற்படுத்தவும் முகத்தை சுழித்து வலியை பொறுத்து கொண்டபடி வேகமாக நடந்தாள். கல்லூரி மைதானத்தை தாண்டி வாகனம் நிறுத்துமிடத்தை நெருங்கியதும் தூரத்தில் நின்றவர்களை கண்டு கையசைத்தாள் அனன்யா. அவர்களும் இவளை பார்த்து பதிலுக்கு கையசைக்க சிரித்தபடியே விரைந்து அங்கு சென்றாள். கிரீன் பயாசஸ் சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு வேனில் அனைவரும் வந்திருக்க, ஹாய் அகில், எல்லாரும் வந்தாச்சா என்றபடியே வந்திருப்பவர்களை வரவேற்க அவள் விரைந்த பொழுது எதிர்பாராமல் கீழே இருந்த ஒரு சிறிய கல்லில் மோதி அவளது கால் இடறிவிட்டது. சட்டென கால் சறுக்கியதால் சுதாரிக்க முடியாமல் பின்னால் நகர்ந்தவள் நிலை தடுமாறி கீழே விழப்போகவும் கன நேரத்தில் யோசித்து அவளை நெருங்கி சென்று தனது கரங்களால் அனன்யாவின் இடை வளைத்து அவளை பூ போல தாங்கி பிடித்தான் அகிலன். அவளோ கீழே விழுந்து விடுவோமோ என்கிற அச்சத்தில் இமைகளை மூடியபடி அவனது சட்டையை இறுக்கமாக பற்றினாள். ஏன் இன்னும் தான் கீழே விழவில்லை என்று எண்ணியவள் மெல்ல தனது இமைகளை திறந்து பார்த்த பொழுது பதட்டமான முகத்துடன் இதழ் குவித்து, ஆயோ ஓகே அனு என்று கேட்டான் அகிலன். அவன் தன்னை அவனது கரங்களில் தாங்கி பிடித்திருப்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தவளுக்கு அகிலன் பேசியவை அனைத்தும் ஸ்லோ மோஷன் காட்சிகளாக தெரிந்தன. இக்காட்சியை பார்த்து நின்றவர்கள் அனைவரும் முதலில் அனன்யா விழுந்து விடுவாளோ என்றெண்ணி பதறி பின்னர் அகிலனின் அதிரடியான செயல்பாட்டில் பெருமூச்சு விட்டு நிம்மதியுடன் நின்றனர். அகிலன் அனன்யாவை தாங்கி பிடித்திருப்பதை யாரும் அறியாமல் தனது அலைபேசியில் புகைப்படம் எடுத்தான் பிரவீன். அப்பொழுது அவன் அருகே வந்த ராகவ், நீங்க ஏன் போன்ல போட்டோ எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும்னா, நம்ம ஷெஃபுக்கு அனன்யா மேடம் மேல ஒரு இதுதானே என்று கேட்கவும் திரும்பி அவனை முறைத்த பிரவீன், எது என்றான். அதுதான் அது என்று சொல்லி மீண்டும் அவனை டென்ஷன் ஆக்கினான் ராகவ். அதை கேட்டு எரிச்சலில் பற்களை நரநரவென கடித்தவனோ, டே ராக்கு, நான் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன், தயவு செஞ்சு மூட கெடுத்துறாத, என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு என்று கூறவும், அதில்லனா நம்ம ஷெஃபுக்கு அனன்யா மேடம் மேல லவ் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாளா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது என்றான். பிரவீனோ, பரவாயில்ல, இவனை நாம டியூப்லைட்ன்னு தான் நினைச்சோம், ஆனா அண்ணன் விஷயத்துல கற்பூரமா யோசிச்சிருக்கான் என்று நினைத்தவன் ராகவிடம், சரி சரி, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றான். அனன்யாவோ தனக்கு ஏன் அனைத்தும் ஸ்லோ மோஷனில் தெரிகிறது என்று யோசிக்க அவளை நிமிர்ந்து நிற்க வைத்த அகிலன் மறுபடியும் அவளிடம், ஆர் யூ ஃபைன், பார்த்து நடந்து வரக்கூடாதானோ, இதுக்காக இவ்வளவு அவசரம் என்றான். அவளுக்கு தலை கிர் என்று சுத்த சில நொடிகள் தலையை இடமும் வலமும் குலுக்கி தன்னை சமன்படுத்தியவள், தேங்க்ஸ் அகில், கல் தடுக்கி கால் ஸ்லிப் ஆயிருச்சு, வேற ஒன்னும் இல்ல, ஐ எம் ஆல்ரைட் நவ் என்றாள்.
அப்பொழுது அவர்களிடம் வந்த வந்தனா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே அனன்யா என்று விட்டு அகிலனிடம் திரும்பி, ஷெஃப், நானும் திவ்யாவும் வேணா இவங்களை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போகட்டுமா என்று கேட்க அவனும் சரி என்று தலையசைத்தான். திவ்யாவுடன் சேர்ந்து வந்தனா கை தாங்களாக அவளை அழைத்து செல்ல எண்ணி 2 எட்டுகள் எடுத்து வைக்கவும், ஐயோ கால் ரொம்ப வலிக்குது வந்தனா, என்னால நடக்க முடியல என்றபடி வலியில் முகத்தை சுருக்கினாள் அனன்யா. உடனே அகிலன் அவர்களின் அருகே விரைந்து சென்று, என்னாச்சனு, உங்களால நடக்க முடியலையா என்று வினவவும், ஆமாம் என்று தலையசைத்தாள். இக்காட்சியை கண்ட ராகவ் மீண்டும் மற்றவர்களுக்கு கேட்காத வண்ணம் பிரவீனிடம், அண்ணா, அடுத்த சீன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, போட்டோ எடுக்கிறதுக்கு உங்க போனை தயாரா வச்சுக்கோங்க என்று சிரித்தபடியே கூறவும், திரும்பி அவனை பார்த்தவன், அப்படி என்ன சீன் நடக்க போகுது என்று கேட்டான். வேற என்ன, நடக்க முடியாத அனன்யா மேடம கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணின்னு ஃபீல் பண்ணிட்டே நம்ம ஷெஃப் தூக்கிட்டு போவாரு, நான் எத்தனை படத்துல பாத்திருக்கேன் என்று சொல்லவும், தனது வாயில் கை வைத்து ஆச்சரியப்பட்ட பிரவீன், ராக்கு, உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கும் போலடா என்று கூற, அவனோ தன் காலரை தூக்கிவிட்டபடி கெத்தாக நின்றான். இங்கு அனன்யா நடக்க முடியாமல் இருப்பதைக் கண்டதும், பேசாம நம்ம வேன்லயே கிளாஸ் ரூமுக்கு போயிடலாமானு என்று அகிலன் வினவ, அதை கேட்ட பிரவீன், கிழிஞ்சது என்று சலித்து கொண்டான். அனன்யாவோ, இல்ல அகில், அது சின்ன இடம், அங்க அவ்வளோ பெரிய வேன் எல்லாம் போக முடியாது என்று சொல்ல, சில நொடிகள் யோசித்தவன், நீங்க காலேஜுக்கு எப்படி வந்தீங்க என்று கேட்டான். என் 2 வீலர்ல தான் வந்தேன் என்று அவள் பதிலளிக்க, அப்போ ஓகே, உங்க வண்டி சாவியை கொடுங்க, நாம இங்கிருந்து ஈஸியா அதிலே கிளாஸுக்கு போயிடலாம் என்றான். உடனே அனன்யாவும் தனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து வண்டி சாவியை எடுத்து அகிலனிடம் கொடுக்க, அடுத்த கணமே வண்டியை எடுப்பதற்காக விரைந்தான். அனன்யாவை கைத்தாங்களாக பிடித்திருந்த வந்தனா திடீரென தனக்கு பின்னால் நின்ற பிரவீனை திரும்பி பார்த்து முறைக்கவும், அதை கண்டு ஒன்றும் புரியாமல் விழித்தான் அவன். இவ எதுக்காக நம்மளை இப்ப முறைச்சு பாக்குறா என்று நினைத்தவன் தன் அருகே நின்ற ராகவின் சட்டையை பற்றி இழுத்து அவனது காதருகே குனிந்து, டே ராக்கு, வந்தனா ஏன்டா என கோவமா முறைக்கிறா, உன் டியூப்லைட் முளைய யூஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லு என்றான். வந்தனாவை சில நொடிகள் பார்த்தபடியே யோசித்த ராகவ் சட்டென ஏதோ நினைவு வந்தவனாக, கண்டுபிடிச்சிட்டேன், உங்க தங்கச்சிக்கு அடிபட்டிருக்கும் போது ஒரு அண்ணனா நீங்க எந்த ரியாக்ஷனும் காட்டாம இருந்தா யாரா இருந்தாலும் இப்படிதான் கேவலமா பாப்பாங்க என்று கூறவும், தங்கச்சியா, ஏன் தங்கச்சி வீட்டுல தானே இருக்கா என்றான். அவனை மேலும் கீழும் பார்த்த ராகவ், மங்குனி அண்ணா, நான் தங்கச்சின்னு சொன்னது உங்க ஆனந்தி சித்தியோட பொண்ணு அனன்யாவ என்று சொல்லவும் தான் அவனுக்கு தலைக்கு மேலே பல்ப் எரிந்தது. ஐயோ, இந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன், அதனாலதான் வந்தனா என்ன அப்படி கேவலமா பார்த்தாளா என்றவன் சட்டென ராகவை தன்னிடமிருந்து விலக்கி தள்ளிவிட்டு அனன்யாவை நோக்கி விரைந்தான். தன்னை பிரவீன் தள்ளி விடுவான் என்று எதிர்பார்க்காத ராகவ் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அதை பார்த்து அவன் அருகே நின்ற சரவணனும் மற்றவர்களும் சிரிக்க, அவர்களை முறைத்தபடியே எழுந்து நின்றவன், ஒரு மனுஷன் கீழே விழுறானே, அவனை விழாம தாங்கி பிடிப்போன்னு கிடையாது, கும்பலா சிரிக்கிறதுக்கு மட்டும் ஓடி வந்துருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனன்யா மேடம ஷெஃப் எப்படி விழாம தாங்கி பிடிச்சாரு, அதை பார்த்தாவது கத்துக்க வேண்டாம் என்றவன், எம்மா என் இடுப்பு போச்சே என்று இடையில் கை வைத்தபடி புலம்பினான். அவனை தள்ளி விட்டு சென்ற பிரவீன், அனன்யா, உனக்கு எதுவும் அடிபடலையே, எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாமா என்று வந்தனாவை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே பேச, அதை கேட்டு ஓரிரு நொடிகள் குழம்பிய அனன்யா பின்னர் சுதாரித்து, இல்ல வேண்டாண்ணா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா கால்வலி சரியாயிடும், நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் என்று பதிலளித்து விட்டு அவனது மானத்தை காப்பாற்றினாள். அதன் பிறகே வந்தனாவின் முகம் தெளிவடைய அதை பார்த்த பிரவீனும் நிம்மதி பெருமூச்சு விட்டான். இந்த கலையபுரத்திற்கு நடுவில் 2 வீலரை ஓட்டி வந்த அகிலன் அனன்யாவிடம், பார்த்தே இருங்கானோ என்று கூற, வந்தனா மற்றும் திவ்யாவின் உதவியுடன் வண்டியில் அவனுக்கு பின்னால் ஏறி அமர்ந்தாள். இதை கண்டு தலையில் அடித்து கொண்ட பிரவீனோ, ச, இந்த அண்ணா ஏன் இப்படி சொதப்புறாருன்னு தெரியலையே, கிடைச்ச நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டாரு, அந்த ராக்கு சொன்னதை நம்பி நானும் இங்க ஒரு லவ் சீன் நடக்கும்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன், எங்க அவன் என்றபடி சுற்றுமுற்றும் அவன் ராகவை தேட, அவனோ, சரவணா, இந்த கேம்பஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நான் படிச்ச காலேஜ் கூட இப்படித்தான் அழகா இருக்கும் என்று ஒன்றும் தெரியாதது போல பிரவீனிடமிருந்து தப்பிக்கும் பொருட்டு அந்த இடத்தை காலி செய்தான்.
அனன்யாவை அவளது இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு வகுப்பறை இருக்கும் கட்டிடம் நோக்கி வண்டியை கிளப்பினான் அகிலன். கெட்டியா பிடிச்சுக்கோங்க அனு, அப்புறம் பேலன்ஸ் மிஸ் ஆகி மறுபடியும் கீழே விழ போறீங்க என்றான். ஓகே அகில் என்றவள் அவனது தோளில் அழுத்தமாக கை வைத்து அவனை பற்றி கொண்டாள். அவள் வண்டியைத்தான் பிடிப்பாள் என்று நினைத்தவனுக்கு சற்றும் எதிர்பாராமல் கிடைத்த அவளது ஸ்பரிசம் அகிலனின் மனதில் மென்மையாக இதத்தை பரப்பியது. வண்டியின் பக்கவாட்டு கண்ணாடியில் அனன்யாவின் முகத்தை பார்த்தபடியே தன் முகத்தில் வந்து மோதிய தென்றல் காற்றை ரசித்தவன் மிகவும் குஷியான மனநிலையில் இருந்தான். வகுப்பறை இருக்கும் கட்டிடத்தை அடைந்ததும் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கியவன் அனன்யா மீண்டும் விழுந்து விடாமல் இருப்பதற்காக அவளது தோளையும் கையையும் பற்றி கொண்டான். அந்த 2 மாடி கட்டிடத்தை நிமிர்ந்து பார்த்தவன், எந்த கிளாஸ் ரூம் அனு என்று அவளிடம் கேட்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ரூம் நம்பர் 20 அகில் என்று பதிலளித்தாள். இந்த காலை வச்சுட்டு எப்படி மேலே ஏறுவீங்க அனு? சாயந்தரம் ஈவெண்ட் வேற இருக்கு, மறுபடியும் காலை ஏதாவது பலமா அடிபட்டுருச்சுன்னா கஷ்டம் என்று அவன் வருத்தத்துடன் கூற, ஆமா அகில், போயும் போயும் இன்னைக்கு பார்த்து என் காலை டேமேஜ் பண்ணிக்கிட்டேன் என்று சோர்வாக பதிலளித்தாள். அடுத்து என்ன செய்வது என்று யோசித்த அகிலனுக்கு சட்டென ஏதோ தோன்றவும், அனு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்றவன் நொடியும் தாமதிக்காமல் அனன்யாவை தனது கைகளில் குழந்தையைப் போல ஏந்தி கொண்டான். அவனது இந்த செயலை எதிர்பார்க்காதவள் முதலில் சற்று தடுமாறினாலும் அடுத்த கணமே சகஜ நிலைக்கு திரும்பிவிட்டாள். இப்போதை விட்டா வேற வழியிலானோ என்று அவளது கண்களை ஊடுருவி பார்த்தபடி அவன் கூற, இட்ஸ் ஓகே அகில், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றாள். அவனோ புன்னகையும் நிம்மதியும் கலந்த முகபாவனையுடன், தேங்க்ஸ் அனு என்றபடி அனன்யாவை தனது கைகளில் ஏந்தி கொண்டு முதல் தளத்திற்கு செல்லும் படிக்கட்டின் வழியாக மிகவும் ஜாக்கிரதையாக மேலே ஏறினான். ஏறும் பொழுதே, உங்களை பார்க்கிங்ல இருந்து கிளாஸ் ரூம் வரைக்கும் கூட தூக்கிட்டு வந்திருப்பேன், ஆனா அங்க எல்லாரும் இருந்ததால தேவையில்லாம ஒரு சீன் கிரியேட் பண்ண வேண்டாம் தான் அதை பண்ணல என்றவனை பார்த்து சிரித்தவள், பரவாயில்ல அகில், அதான் இப்போ என்ன தூக்கிட்டீங்களே என்றாள். நான் தூக்குனதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா என்று அவன் கேட்க அவள் இல்லை என்று மறுப்பாக தலையசைத்தாள். அதை கேட்டதும் அப்படியே அவளை கைகளில் தாங்கியபடி நின்றவன், என்னாச்சனு, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க என்று கூற, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னை இப்போ வரைக்கும் நீங்க வாங்க போங்கன்னு மரியாதையா பேசுறது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அகில் என்று பதில் அளித்தாள் அனன்யா. அதன் பிறகே நிம்மதி பெருமூச்சு விட்டவன், இவ்வளோதானா, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் அனு என்றவன், இனிமே நான் உங்களை இல்ல இனிமே நான் உன்னை நீ வா பொண்ணே கூப்பிடுறேன், சரியா என்று கேட்க அவளும் சிரித்தபடியே சரி என்று தலையசைத்தாள். முதல் முறையாக அனன்யாவுடன் இவ்வளவு நெருக்கமாக இருப்பது அகிலனுக்கு சுகமான அவஸ்தையாக இருந்தது. அங்கும் இங்கும் அலை பாய்ந்து அவளது பிரவுன் நிற விழிகளை கண்டு ரசித்தவனின் மனமோ, இன்று எனது கைகளில் சுமந்திருக்கும் உன்னை இந்த ஆயுட்காலம் வரை என் நெஞ்சில் சுமக்க வேண்டும் என்று வேட்கை கொள்கிறேன் அடி என்று கவிதை இசைத்தது. அந்த கவிதையால் ஏற்பட்ட இதய லயத்தில் திளைத்திருந்தவன் அந்த இதத்தை அனுபவித்தபடியே முதல் தளத்திற்கு அனன்யாவை கைகளில் ஏந்தியபடி வந்து சேர்ந்தான். 20ஆம் நம்பர் வகுப்பை அடைந்ததும் அவளை அவன் மெதுவாக இறக்கிவிட தன்னிடமிருந்த சாவியால் பூட்டை திறந்து, வாங்க அகில் என்றபடி உள்ளே சென்று ஒரு பெஞ்சில் அமர்ந்து தனது ஹீல் செருப்பை கழற்றினாள் அனன்யா. வகுப்பறைக்குள் சென்று அவள் அருகே மண்டியிட்டு அமர்ந்தவன் அனன்யாவின் பாதத்தை தனது கையில் ஏந்தி கணுக்காலில் அழுத்தியபடி, இங்க வலிக்குதானோ என்று கேட்டான். அவன் அழுத்தியது அவளுக்கு அதிக வலியை அளிக்க வலியில் சத்தமாக கத்திவிட்டாள். ஓகே ஓகே, இனிமே அழுத்தல என்றவன், நான் எல்லா பொருளையும் கிச்சன் ஏரியால இறக்கி வச்சுட்டு கடைக்கு போய் உனக்கு பேண்டேஜும் மருந்தும் வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் வீணா இங்க இருந்து அசையாம உட்கார்ந்து ரெஸ்ட் எடு, சரியா என்று கூற அவளும் ஓகே அகில் என்று பதிலளித்தாள். தான் சொன்னவாறே தனது குழுவுடன் சேர்ந்து சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சமையல் செய்வதற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தில் இறக்கி வைத்த அகிலன் கடைக்கு சென்று அனன்யாவிற்காக பேண்டேஜ், மருந்து மற்றும் சில பொருட்களையும் வாங்கிவிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் மீண்டும் அவளிருந்த வகுப்பறைக்கு திரும்பி வந்தான். அங்கோ அனன்யா தலையில் கை வைத்தபடி பதட்டமாக அமர்ந்திருப்பதை பார்த்தவன், என்னாச்சனு, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று வினவ, எல்லாம் சரியா செஞ்சிருக்கேன்னு நினைச்சு ஈவெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுட்டேன் அகில், இப்போ என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல என்றபடி அவனை பார்த்து கண் கலங்கினாள்.